ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்றைக்கி நம்ம எஸ்ஆர்ஹெச் vs எல்எஸ்டி மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 3 மேட்ச் எல்எஸ்டி வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்கு. பட் அந்த ஒரு மேட்ச் எப்போ வின் பண்ணியிருக்காங்கன்னா 2024 அது வின் பை 10 விக்கெட்ஸ், ஒரு டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து எல்எஸ்டி 3 வின் பண்ணியிருந்தாலும் கரண்ட் எஸ்ஆர்ஹெச் டீமை வச்சு பார்க்கும்போது எல்எஸ்டியை விட கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் கை ஓங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ரெண்டு டீமோட ப்ளஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிளாஸ்டிங் 250 அடிக்கிறதுக்கான எபிலிட்டி ரெண்டு பேட்டிங் யூனிட்டுக்குமே இருக்குது. பட் ரெண்டு டீமோட வீக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 280 அடிக்கிறாங்க அப்படின்னா திருப்பி 240+ கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி எல்எஸ்டியில் அவங்களோட மெயின் பவுலர்லாம் வந்து இன்ஜுரி ஆகி போய் இருக்கிறாங்க. போன வாட்டி 200 and something அடித்து க்ளோஸில் வந்து டெல்லி கூட தோத்தாங்க. இருந்தாலும் அவங்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அவங்களோட மெயின் பவுலர்ஸ்லாம் சொதப்பிட்டாங்க. இன்னொன்று அவங்களோட யங் பவுலர்ஸுமே கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கொஞ்சம் பவுலிங்கில் அப்படி இப்படின்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ எல்எஸ்டிக்கும் சரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சரி பவுலிங் தான் வீக்கு. கம்பேர் டு எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்டியோட பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச்சோட ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம எல்எஸ்டி டீமோட பேட்டிங் லைனப் ப்ரிவியூ பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கை பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் யார்? மார்க்ரம் இறங்குறாரு ஒரு சைடு, இன்னொரு சைடு மிச்சில் மார்ஸ் இறங்குறாரு. மிச்சில் மார்ஸ் தான் அட்டாக் பண்ணி அடிச்சு விளாடுறாரு. மார்க்ரம் ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணாலே போதும். ஏன்னா மார்க்ரம்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இன்கன்சிஸ்டன்சி தான். 14 மேட்ச் விளாண்டா அதில் ஒரு 4 மேட்ச் தான் வந்து 30 ரன்னை தாண்டுதாரு. மேக்ஸிமம் 30க்கு கீழே அவர் அவுட் ஆகிருந்தார். ஸோ அதை வந்து அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஒன்று அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும், இல்லைனா சப்போர்ட்டிங் கிரிக்கெட் ஆடணும். இந்த ரெண்டையும் ஆடுறதுக்கு மிக்ஸ் பண்ணி அவர் அவுட் ஆகிட்டு போயிருந்தாரு. ஸோ அதை அவர் கொஞ்சம் மாற்றணும். போன மேட்ச் ஒரு 15 ரன் தான் அடிச்சிருந்தாரு. மிச்சில் மார்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட போன வாட்டி அவர் அடித்த அந்த 70+ ரன்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அப்படி ஷாக்காக இருந்திருக்கும். டேய், நாங்கள் ஒன்று வச்சிருக்கும் போதெல்லாம் இவ்வளோ அடிக்கலையாடா, அங்கே போய் இவ்வளோ அடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு. அதுவும் வந்து ஷார்ட் பாலாக அவருக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு யாராவது ஷார்ட் பால் போடுவாங்களா? ஷார்ட் பாலில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இன்றைக்கி இருக்க கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் லெக்காக இருக்கட்டும், இந்த டீப் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து 62 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஷார்ட் பால் இல்லை ஷார்ட் பவுன்ஸு இதெல்லாம் போட்டாலே கண்டிப்பாக வந்து ஷார்ட் பால் நல்லா விளாட தெரிஞ்சவங்க 6 தான் அடிப்போம். ஸோ மிச்சில் மார்ஸும் செம ஃபார்மில் வந்து இருக்கிறாரு. பூரான் ஆல் டைம் ஃபார்ம். அதுவும் ஸ்பின்னை வந்து ரொம்ப பேஷ் பண்ணுற ஒரு பிளேயரு. அவருமே ஒரு 70+ அடித்தார். சூப்பராக விளாண்டார். ஒரு ஸ்டார்க்கோட ஒரு ஏக்கரில் தான் வந்து அவர் போல்ட் ஆனார். இந்த 2 பேர் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இந்த 2 பேர் கொடுத்த ஸ்டார்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு 230, 240 வர மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்தடுத்து வரவங்க வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்கோர் பண்ணல. அது பெருதளவில் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பந்த் வந்து டக் அவுட் ஆகிட்டார். அவர் வந்து 20+ கோடிக்கு மேலாம் எடுத்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ரிஷப் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ரிஷப் பந்துக்கு பிரச்சனை இந்த கன்சிஸ்டன்சி தான். அவர் பாட்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஷாட் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ கொஞ்சம் பொறுப்பு வேணும். அவரோட ஸ்ட்ராங் ஜோன் எதுன்னு அவர் தெரிஞ்சுட்டு விளாடணும். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு க்ரூஷியலாக கடைசி வரைக்கும் நிற்கணும். ஏன்னா ரிஷப் பந்துக்கு அடுத்தால பார்த்தால் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர்னு பார்த்தால் வந்து டேவிட் மில்லர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஆயுஷ் பதீன்லாம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும்போது இவருக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணுற அந்த எபிலிட்டி இருக்குது, ஃபினிஷ் பண்ணுற அந்த கடமையும் இருக்குது. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து ரிஷப் பந்த் இந்த மேட்ச் வந்து 20 ஓவர் விளாட பார்க்குற அவர் இறங்கினதும். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வராரு. போன மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ் தான் அவர். பட் அவருமே ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு 15 ஓவர் வராருன்னா ஒரு 30+ அடிக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் வர ஆயுஷ் பதோனி. பட் என்னோட இது என்ன அப்படின்னா, ஆயுஷ் பதோனியை வந்து டேவிட் மில்லருக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு ஃப்ரீயாக விளாட சொல்லணும். ஏன்னா டேவிட் மில்லர் மாதிரி ஒருத்தர் பின்னாடி இருக்கிறார். அப்படிங்கும்போது ஆயுஷ் பதோனி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விளாடலாம். ஸோ டேவிட் மில்லருக்கு அப்புறம் வரதுனால அவர் கொஞ்சம் ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சர்துல் தாகூர் கொஞ்சம் தான் அந்த ரிஷப் பந்த் பொறுப்பு இல்லாமல் விளாடுறதுனால இந்த டெத் கொஞ்சம் வீக் மாதிரியே தெரியுது. டேவிட் மில்லர் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. நெக்ஸ்ட் சர்துல் தாகூர், அவர் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் தான். அதுக்கப்புறம் சபாஸ் அகமது. ஸோ சர்துல் தாகூரோட சபாஸ் அகமது வந்து ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட்லாம் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தார். ஹையஸ்ட் ரன் கிட்டர் ஆவரேஜ் 60 முடிச்சிருந்தாரு. பட் அவரை இறக்காமல் அவருக்கு அகட்டாக போன மேட்ச் வந்து சர்துல் தாகூர் இறக்கியிருந்தார். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மில்லரை தவிர மற்ற எல்லாரும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் இவங்க பேட்டிங்க்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தோணுது. மற்றபடி டாப் ஆர்டர் வந்து ஒரு ஃபயர் பவர் டாப் ஆர்டர். ஸோ டாப் ஆர்டர் வந்து ஷைன் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இவங்க அந்த 230, 240, 250 இந்த ஸ்கோரை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும் எஸ்ஆர்ஹெச் மாதிரி கிரவுண்டில். பட் அது பத்துமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் அதை விட நல்ல பவரான ஒரு பேட்டிங் லைனப். இதுதான் வந்து நம்ம எல்எஸ்டியோட பேட்டிங் லைனப் ப்ரிவ்யூ. எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் 2 பேஸ் பவுலர் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. 4 ஸ்பின் பவுலரை யூஸ் பண்ணியிருந்தாங்க.
அந்த 2 பேஸ் பவுலர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்துல் தாக்கூர் அவர் 2 ஓவர் போட்டு 19 ரன் குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் போட்டு 47 ரன் குடுத்திருந்தாரு. விக்கெட்டே எடுக்கல. ஏன் சர்துல் தாக்கூர் தான் இந்த இந்த பவுலிங் லைனப்லயே வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். அவருக்கு ஏன் வந்து 4 ஓவர் கோட்டா முடிக்கல? அங்க ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்க எல்எஸ்ஜி. அவரு கண்டிப்பா பிரின்ஸ் யாதவ்க்கு 2 ஓவரோட கட் பண்ணி, சர்துல் தாக்கூருக்கு 4 ஓவர் குடுத்துருக்கணும். அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ரதி நல்லா தான் போட்டிருந்தாரு. ரதி வந்து 31 ரன் குடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 1 விக்கெட் எடுத்திருந்தாரு ஐ திங்க். அவர் நல்லா தான் போட்டிருந்தாரு லெக் பிரேக். மணிமாறன் சித்தார்த்தும் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 4 ஓவர் போட்டு 39 ரன் குடுத்திருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 39 டீசென்ட் தான். பட் எங்க இவங்க மேட்ச விட்டாங்க அப்டின்னா, இந்த பிஸ்னாயும், இந்த பிரின்ஸ் யாதவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 100 ரன் குடுத்தாங்க. பிஸ்னாய் ஒரு 53 ரன், பிரின்ஸ் யாதவ் ஒரு 47 ரன் குடுத்தாங்க. என்னதான் பிஸ்னாய் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் 53 ரன்ங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. ஸோ அங்க தான் வந்து இவங்க மேட்ச விட்டாங்க. கூட சபாஸ் அகமத் 1.3 ஓவர் போட்டு 22 ரன் குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லாம இவங்க வந்து பவுலிங்க வந்து குடுத்துட்டாங்களோ, பண்ட் கொஞ்சம் கேப்டன்ஷிப்ல சொதப்பிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா எப்படி பார்த்திருந்தாலும் இந்த பவுலிங் லைனப்ல சர்துல் தாக்கூர் 4 ஓவர் போட்டிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா வந்து பிரின்ஸ் யாதவ்க்கு பதிலா வேற யாராச்சும் ஒரு பேஸ் பவுலர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து 4 ஸ்பின்னு 2 பேஸ் அட்டாக்க வச்சு அட்டாக் பண்றதுக்கான இடம் கிடையாது எஸ்ஆர்ஹெச். கொஞ்சம் தரமான குவாலிட்டியான பவுலர்ஸ் வேணும். அது எல்எஸ்ஜில வந்து இருக்கிற பேக்கப் பவுலர் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இதே பவுலிங்கோட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல யாராச்சும் அவங்க பெஞ்சில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள எடுத்தும் ஆப்பரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்சம் டாக்டிக்கலா யோசிச்சு பவுலிங் வந்து ரிஷப் பந்த் வந்து குடுக்கணும். அப்பனா தான் வந்து இந்த மாரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப்லாம் வச்சுட்டு மெயின்டெயின் பண்ண முடியும். இதுதான் வந்து எல்எஸ்ஜியோட பவுலிங் லைனப் பிரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப் ரிவ்யூ பத்தி பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்ச பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 300 ரன் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து வரப்போகுது. அதுக்கான மேட்ச் இதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா, எல்எஸ்ஜியோட பிரைம் பவுலர்ஸ் எல்லாம் இன்ஜூரி ஆகியிருக்கிறாங்க. அவங்க ஏதோ பெஞ்சில இருக்க பவுலர்ஸ் வச்சு ஒப்பேத்துறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் அந்த 300 நோக்கி வந்து அவங்க விளையாடுவாங்க. அவங்க டாப் 5 பேட்ஸ்மேனும் செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஹெட்டா இருக்கட்டும், ஹெட்டுக்கு வந்து ஃப்ரீ லைசென்ஸ் ஃப்ரம் த பாலும் ஹிட் பண்ணலாம். அபிஷேக் சர்மாவுக்கும் அந்த ஒரு ஃப்ரீ லைசென்ஸ் இருக்கு. ஃப்ரம் த பாலும் ஹிட் பண்ணலாம். ஏன் அப்டின்னா, இவங்க வச்சிருக்கிற ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அப்படி இஷான் கிஷான். அவர் ஓப்பனிங்கும் விளையாட முடியும், மிடிலும் விளையாட முடியும். அப்படி ஒரு எபிலிட்டி இருக்கனால இவங்க 2 பேரும் பேட்ட வீச தான் செய்வாங்க. அந்த பவர் பிளேல ஒரு 100 ரன் அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. தென் இஷான் கிஷான் செம ஃபார்ம்ல இருக்காரு. அவர வந்து ஏன் மும்பை விட்டோம் அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. செம செஞ்சுரி அடிச்சாரு. அவர் இந்த மேட்சுமே வந்து அவரோட ஃபார்ம கன்டின்யூ பண்ணுவார்ன்னு தோணுது. நிதிஷ் ரெட்டி ஒரு அருமையான ஒரு சின்ன நாக்கு 30 ஆடினாலும் சூப்பரான விக்கெட்ல ஆடிஇருந்தாரு. நம்ம யாரு கிளாசனும் வந்து நல்லாவே வந்து பேட்டிங் ஆடினாரு. இந்த டாப் 5மே கலக்கலா இருந்துச்சு பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் வர அங்கித் வர்மாவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து நல்ல ஹிட்டர்ஸ் தான். நிறைய பேர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களோட விளையாட்ட. நல்ல ஹிட்டர்ஸ் தான். அபினவ் மனோகரும் நல்ல ஹிட்டர் தான். கம்மின்ஸுமே டீசென்ட்டா விளையாடக்கூடியவர் தான். கொஞ்சம் இந்த என்னடா இது 6, 7, 8 ஒரு மாரி இருக்கு அப்படின்னு தோணலாம். அப்படி கிடையாது. கண்டிப்பா அந்த டாப் 5ல யாராச்சும் ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் கண்டிப்பா வந்து இந்த எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்ப பொறுத்தவரைக்கும் விளையாண்டுருவாங்க. அதனால அந்த 6, 7, 8 கொஞ்சம் ஒரு மாரி இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியா வந்து தெரியாது. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தால் 300 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் சேசிங் வந்தாங்க அப்படின்னா, இவங்கள கட்டுப்படுத்தணும்னா 250+ ரன் கண்டிப்பா வேணும். அது இருந்தால் மட்டும் தான் வந்து எஸ்ஆர்ஹெச்ச வந்து எல்எஸ்ஜியால வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த லெவலுக்கு வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் லைனப் வச்சிருக்கிறாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைனப்ப பார்க்கும்போது, இவங்க 4 பேஸ் பவுலிங், 2 ஸ்பின் பவுலிங்க வச்சு ஆப்பரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் பவுலிங்ல பார்த்தால் வந்து கேப்டன் தான் பெரிய அளவுல சொதப்பி வச்சிருக்கிறாரு. 4 ஓவர் போட்டு 60 ரன் குடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் இருக்கிறதுலே அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள முகமது ஷமிக்கு 3 ஓவரோட நிறுத்திட்டாரு. அது ஏன்னு தெரியல. அவரு ஒரு இன்ஜூரில இருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஒர்க் லோட் கொடுக்க வேணாம்னு பண்ணாங்களா? இல்ல எதனால அப்படின்னு தெரியல. அவருக்கு 3 ஓவரோட நிறுத்திட்டாங்க. இந்த கம்மின்ஸோட 1 ஓவர கட் பண்ணி ஷமிக்கு 4 ஓவர் கோட்டா வந்து இவங்க வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் சிம்ரன்ஜித் சிங் என்னதான் 2 விக்கெட் இவர் இனிஷியலா எடுத்தாலும் 46 ரன் 3 ஓவருக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இவர் 2 விக்கெட் எடுத்ததுனால கண்டிப்பா அடுத்த மேட்சுமே இவருக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சிவா அவர் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்க கிரிக்கெட் காலகட்டத்தில ஒரு 9, 10க்குள்ள வந்து முடிக்க எக்கனாமி வச்சுக்க பார்க்கணும். அதான் நல்லது. ஹர்ஷல் பட்டேல் டீசென்ட்டா சூப்பரா போட்டார். 4 ஓவர் போட்டு 34 ரன் குடுத்து நல்லா இது பண்ணாரு. பட் இந்த பேஸ் அட்டாக்க பொறுத்தவரைக்கும் கம்மின்ஸும் சரி, சிம்ரன்ஜித்தும் சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பின் அட்டாக்க பொறுத்தவரைக்கும் சாம்பா என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் 4 ஓவருக்கு 48ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். சாம்பாவோட ஸ்டாண்டர்டுக்கு. இவருக்கு சப்போர்ட்டிவா போட்ட அபிஷேக் சர்மா பரவாயில்ல 2 ஓவருக்கு 17. பட் இந்த ஸ்பின் அட்டாக்க நம்பி ரொம்ப மேட்ச் வந்து இவங்க இழுத்துட்டு கொண்டு போயிற முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்பின் அட்டாக் ஒரு பேர், ஒரு
ஒரு காம்போ வந்து வேணும். அத வந்து இவங்க ஸ்குவாட்லேருந்து இவங்க வந்து ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஸோ பவுலிங் அட்டாக் எல்எஸ்ஜியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த எக்ஸ்பென்சிவா போகிறத வந்து இவங்க வந்து கட் பண்ணணும். ஏன்னா 280 போன மேட்ச் அடிக்க போய் தப்பிச்சிட்டாங்க. போன மேட்ச் ஒரு 250 அடிச்சிருந்தா கூட இவங்க வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கிராக்கிங் மேட்சாக இருக்க போது ஒரு 220+ ரெண்டு டீமும் கண்டிப்பாகவே வந்து அடிக்க போகிறாங்க. ஏன்னா ரெண்டு டீமோட பவுலிங்குமே வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைனப் ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பார்ப்போம். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஒரு பாட்டா பேட்டிங் விக்கெட் அது. 300 ரன் கூட இங்கே அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட் தான் இது. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணணும். ஆனால் ஒரு 250க்கு கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு வந்து ஒரு ஃப்ரீ டு ஹிட் லைசன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து 280 300ன்னு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் டாஸ் வின் பண்ணால் வந்து சேசிங் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகம். பட் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க பயங்கரமாக வந்து ஆடுவாங்க. பட் யார் டாஸ் வின் பண்ணாலும் சேஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்து சான்ஸ் அதிகம். சேஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்குது. என்ன தான் போன வாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து 200லாம் வந்து பேர் ஸ்கோர்னு சொல்ல முடியாது. 250 தான் வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் ஸ்கோரு. அன்லஸ் ஏதாச்சும் இவங்க மிடில் இறங்கி ஏதாச்சும் கொலாப்ஸ் பண்ணி 2-3 விக்கெட்டை விட்டால் வேணால் அந்த 200க்கு கீழே வரலாம். மற்றபடி டீசெண்டாக பேட்டிங் ஆடினாலே 250ங்கிறது ஈஸியாகவே இந்த பிச்சில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்ப்போம். வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கறத விட கரண்ட் ஃபார்மெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு 60யும் எல்எஸ்ஜிக்கு 40யும் வருது. தென் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வந்து ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட ப்ரிவியூவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ, டேக் கேர்.